ஹாய், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த கோர்ஸ் பத்தி பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் பத்தி தான். ஸோ எஸ்எஸ்சி அப்படிங்கிறது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். நம்மளோட தமிழ்நாடுல எப்படி டிஎன்பிஎஸ்சி ரன் பண்றாங்களோ அதே மாதிரி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ங்கிறவங்க இந்த எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்றாங்க. இந்த கமிஷன் வந்து 1975ல ஆக்சுவலா இது ஸ்டார்ட் பண்ணப்படுது, எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில இருக்கு, சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னு சொல்லலாம். இதோட எக்ஸாம்ஸ் வந்து ஆக்சுவலா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாடு லெவல்ல இருந்துட்டு கொஞ்சம் மினிமல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்துட்டு இதுல ரெக்ரூட் பண்ணப்படுறாங்க. கம்பேரிட்டிவ்லி நிறைய நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து நிறைய ப்ரிஃபரபிளா போயிட்டு இருக்காங்க. பிகாஸ் டூ திங்ஸ் ஆர் தேர். ஒன்னு லாங்குவேஜ், எல்லா பீப்புள்ஸுமே வந்துட்டு இங்கிலீஷ்லயே படிச்சுட்டு வர்றது கிடையாது. ஸோ அந்த இடத்துல எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் டிப்பிக்கலா இருக்கு. செகண்ட் திங், நம்ம ஊர்ல வந்து ப்ராப்பர் கோச்சிங் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம்க்கு கிடையாது. இப்போ டிஎன்பிஎஸ்சி எடுக்கிறவங்க எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எடுப்பாங்க, லைக் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட அகாடமில பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கோர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமும் நமக்கு ஸ்பெசிஃபிக்கா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாமோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எப்படியெல்லாம் நம்ம ஆக்சுவலா கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஆக்சுவலா என்ன படிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜென்ரலா ஒரு கேண்டிடேட் வந்து படிக்கிறீங்க, ஒரு நீங்க எஸ்எஸ்சி எக்ஸாம் நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதுல வேரியஸ் எக்ஸாம்ஸ் இருக்குமா, சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எஸ்சி சிஜிஎல் இருக்கு. சிஜிஎல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். அடுத்தது கமிஷன் எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் இருக்கு. எஸ்எஸ்சி எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்கான ஜாப் இருக்கு. ஜூனியர் என்ஜினியர், சரிங்களா? நீங்க ஒரு பிஇ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா யூ கேன் என்ரோல் ஃபார், நீங்க இதுல வந்து என்ரோல் பண்ணிக்க முடியும் ஜேஇக்கு. அடுத்தது எஸ்எஸ்சி ஜேஹெச்டி ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர். ஹிந்தியில நீங்க பிரச்சார் சபாவோட எக்ஸாம்ஸோ இல்ல ஹிந்திக்கான குவாலிஃபிகேஷன் ஏதாவது சர்டிபிகேஷன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கால இந்த எக்ஸாம்ஸ் எழுத முடியும். அனதர் திங் இஸ் சிபிஓ, அதாவது ஜெனரல் டியூட்டின்னு ஒன்று எக்ஸாம் இருக்கு. அடுத்தது சிபிஓ அப்படிங்கிறது சென்ட்ரல் பாலிசி ஆர்கனைசேஷன், போலீஸ் ஆர்கனைசேஷன். இந்த எக்ஸாம்ஸ் எழுத முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா டேர்ம்ல போலீஸ் வந்து ரெக்ரூட் பண்ணப்படுறாங்க. அப்புறம் ஸ்டெனோகிராஃபர், செலெக்ஷன் போஸ்ட், எஸ்எஸ்சி சயின்டிபிக் சயின்டிஸ்ட், சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க இந்த சயின்டிபிக் அசிஸ்டன்ஸ்க்கான இதை வந்து எழுத முடியும். ஸோ காமனா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கான்சென்ட்ரேட் பண்றது ரெண்டு விஷயம். ஒன்னு வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல், இன்னொன்னு சிஹெச்எஸ்எல். சிஜிஎல் பொறுத்த வரைக்கும் நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா தான் நீங்க சிஜிஎல் படிக்கணும். சிஹெச்எஸ்எல் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு லைக் 12th கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே நீங்க சிஹெச்எஸ்எல் படிக்க முடியும். அதே மாதிரி போஸ்ட் வேரியேஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க சிஜிஎல் எல்லாம் படிக்கிறீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட டாப் மோஸ்ட் நல்ல ஒரு பொசிஷன்ல நீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல போய் உட்கார முடியும், சரிங்களா? சோ இப்ப இதுல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியா நான் இதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் ட்ரிக்ஸ் அண்ட் டெக்ஸ கண்டிப்பா சொல்றேன். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, எஸ்எஸ்சியோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஏஜ், சிட்டிசன்ஷிப், இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், பேச்சுலர் டிகிரி ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அடுத்ததாக மார்க்ஸ், சரிங்களா? மேபி நீங்க ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்காக நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ் சப்ஜெக்ட்ஸ்ல 60 மார்க் 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும். அப்பதான் நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு யூ ஆர் த எலிஜிபிள். அதே மாதிரி உங்க கையில நீங்க ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃபீஸருக்காக நீங்க ட்ரை பண்றீங்கன்னா உங்களோட பேச்சுலர் டிகிரியுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நீங்க படிச்சிருக்கணும், ஓகேவா? இதே நீங்க ஃபார் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் போஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் நீங்க ட்ரை பண்றீங்கன்னா எனி சப்ஜெக்ட்ஸ் வந்து ரெகனைஸ் யூனிவர்சிட்டியில நீங்க படிச்சிருந்தீங்கன்னா போதும், சரிங்களா? அதே மாதிரி நீங்க என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம். லைக் நீங்க மேபி ஏசிஎஸ்ஓ, சிஎம்ஏ, சிஏ இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்சஸ், மாஸ்டர் இன் காமர்ஸ், இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இதெல்லாம் தான் நம்ம இன்ஸ்டிடியூஷனோட மேஜர் கோர்சஸ் எல்லாம். ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் பண்ணிட்டு கூட யூ கேன் நீங்க வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம்ஸை எழுத முடியும். எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் நான் சொல்ற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்டோட டாப் மோஸ்ட் நல்ல ஒரு பொசிஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ வேற என்னெல்லாம் போஸ்டிங் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல இருக்கு அப்படின்னா அந்த போஸ்டிங்க்கு எல்லாமே 60% மார்க் உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கணும், நீங்க எந்த டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அந்த டிகிரிக்கு. ஸோ உங்களோட ஏஜ் லிமிட் வந்து 18 வயசுல
மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 32 வயசு. 32 வயசுக்குள்ள நீங்க இந்த எக்ஸாம்ஸை எழுதி முடிச்சிடணும். நேஷனாலிட்டி, யூ ஷுட் பி a இந்தியன் நேஷனாலிட்டி. ஸோ அதர் கண்ட்ரீஸ், ஃப்ரம் த அதர் கண்ட்ரீஸ் have நாட் இந்தியன் நேஷனல் will apply for the SSC எக்ஸாம். அதர் கண்ட்ரீஸ் பீப்புள்ஸ் வந்து இதுல என்ரோல் பண்ண முடியாது. செகண்ட், சிலபஸ்மா. சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன். இது வந்து டயர் 1, டயர் 2, டயர் 3 அண்ட் டயர் 4னு எக்ஸாம் 4 விதமா நடக்குது. டயர் 1ல வந்துட்டு ஆன்லைன் பேப்பர்ஸ், கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் எழுதுவீங்க. டயர் 2லயுமே அதே மாதிரி தான் எழுத போறீங்க. ஆப்ஜெக்டிவ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஆன்லைன் பேப்பர்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். டயர் 3ல வந்துட்டு ஹிந்தி, அப்புறம் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் பென் பேப்பர் மோட்ல எழுதுவீங்க. டயர் 4 வந்து உங்களோட ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த 4 லெவலையுமே நீங்க ஃபினிஷ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நீங்க வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல எலிஜிபிள். ஓகேவா? எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு எலிஜிபிள். ஸோ இதுதான் வந்து எஸ்எஸ்சியோட சிஜிஎலோட போஸ்டிங். ஸோ ஆல்மோஸ்ட் இதுதான் நீங்க சப்ஜெக்ட்ஸா படிக்க போறீங்க. இங்கிலீஷ் படிப்பீங்க, அப்புறம் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் படிப்பீங்க. சரிங்களா? மேத்தமேட்டிக்ஸ் டு த கோர் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம், சிஜிஎல் எக்ஸாம்ல இருக்க போகுது. ஸோ இஃப் யூர் எம்காம் கேண்டிடேட் ஆர் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அக்கௌண்டன்சில, மேம் எனக்கு ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்ல கவர்மெண்ட் போஸ்டிங்ல போய் உட்காரணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லனா எஸ்எஸ்சி சிஜிஎல் எழுதுங்க. ரெண்டாவது, ஆல்ரெடி நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டேன் மேம், என்னால எஸ்எஸ்சி எக்ஸாம் கிளியரே பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நான் ட்ரிக்ஸா சொல்ல போறேன். லைக் ஃபர்ஸ்ட், நீங்க உங்களோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பேங்க் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்க எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கும் நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் சிலபஸ் வந்து சேமா தான் இருக்கும். அப்போ பேங்க் எக்ஸாமுக்கும் இதுக்கும், இப்ப பேங்க் எக்ஸாம்ல வந்து நீங்க ஒரு 20 செகண்ட்ல ஒரு சம்ம முடிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க எஸ்எஸ்சிக்கு 10 செகண்ட்ல நீங்க முடிக்கணும். ஸோ டைம் வந்து இங்க ரொம்ப ரொம்ப கன்செஷனா இருக்கும். ஸோ ஸ்பீடப் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டா இருக்குது. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்க எஸ்எஸ்சிக்குள்ள இன்ட்ரெஸ்டடா உள்ள வரீங்க அப்படின்னா, யூ ஹாவ் டு இன்க்ரீஸ் யுவர் ஸ்பீட்னஸ் இன் த மேத்தமேட்டிக்கல் கொஸ்டின்ஸ். ஓகேவா? நீங்க மேத்தமேட்டிக்ஸ்ல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா டெஸ்ட் எழுதணும். ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு 200 டெஸ்ட் ஆவது எழுதிட்டு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களால பண்ண முடியும். கான்செப்சுவலா யூ ஹாவ் டு பி ஸ்ட்ராங். சரிங்களா? தேர்ட் திங், ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், ட்ரிக்ஸ் சீக்கிரமா எக்ஸாம டைம் ஸ்பீட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ரெண்டாவது, கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் திங், நீங்க எப்பவுமே சிலபஸ கையில வச்சுட்டு சிலபஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தேடி தேடி படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஓகே. சோ இதெல்லாம் தான் ட்ரிக்ஸா சொல்லப்படுது. இனி அனதர் திங் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அகாடமில இதுக்கான கோச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் கால் மீ. சரிங்களா? நம்ம எனி டைம் நம்ம வந்து இந்த மாதிரி எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கான ஃபுல் கைடன்ஸ் நம்ம கிளாஸ்ல கொடுக்கப்படும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் என்ன ப்ராசஸ்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. யூ கேன் கான்டாக்ட் மீ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.